சாக்லேட் டோனட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த சாக்லேட் டோனட் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. அப்படிப்பட்ட இந்த சாக்லேட் டோனட்டை வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். மைதா 275 grams, sugar 30 grams, honey 8 grams, milk powder 8 grams, bread improver 4 grams, yeast 6 grams. bread improverம் ஈஸ்ட்டும் கிடைக்காத பொருளாம் கிடையாது. எல்லா எசன்ஸ் ஷாப்ஸ்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். பேர் புதுசாக இருக்கனால கிடைக்குமான்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாதாரண பொருள் தான். சால்ட் 4 grams, எக் 1, யோக் 1 அதாவது முட்டையோட மஞ்சள் கரு, வாட்டர் 50 ml, பட்டர் 50 grams. நீங்கள் பட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டோனட் செய்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி பட்டர் எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்படி பண்ணிங்கன்னா பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா சாஃப்டாயிரும். இதனால் டோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பவுலில் மெஷர் பண்ண மைதா போட்டுக்கோங்க. அப்புறம் சுகர், அப்புறம் ஹனி, அடுத்து மில்க் பவுடர், அப்புறம் பிரெட் இம்ப்ரூவர், ஈஸ்ட், சால்ட், எக் யோக், வாட்டர், அப்புறம் பட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நீட் பண்ணணும். உங்களுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு கூட நீங்கள் டோவை நீட் பண்ணிக்கலாம். ஆனால் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் கண்டிப்பாக டோவை நீட் பண்ணணும். அப்போது தான் டோனட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் டோவை நல்லா நீட் பண்ணிட்டோம். இது எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டோவை இந்த மாதிரி பண்ணும்போது அது தனித்தனியாக பிஞ்சு வந்துடாமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா டோ நல்லா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். நீங்களும் இந்த பதம் வர வரையும் டோவை கண்டிப்பாக நீட் பண்ணணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ டோவை ஷீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஷீட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு ஷீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் ரவுண்ட் சைஸில் மூடி இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் சின்ன உலக்கு இருக்கும், அது இல்லைனா எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் சைஸில் ஏதாவது மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம ஷீட் பண்ண டோ மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அது தானாகவே கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணணும். நாம் இன்றைக்கி செய்கிற இந்த ரெசிப்பியில் இந்த ஷேப்க்கு கட் பண்ணால் இந்த மாதிரி 10 டோனட் செய்யலாம். அப்புறம் சின்ன சைஸ் மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். என்கிட்ட நாசில் இருந்தனால நான் நாசில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வேறு எதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதில் மைதா போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த டோலாம் எடுத்து அந்த ட்ரேயில் வரிசையாக வச்சுக்கோங்க. இது வைக்கும்போது நடுவில் வந்து நல்லா கேப் விட்டே வைக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரூஃப் ஆகும். பட்டர் ஷீட் ஏன் போடுறோம் அப்படின்னா இது ப்ரூஃப் ஆகும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால பட்டர் ஷீட்டில் வந்து ஒட்டிக்கிறக்கூடாதுன்றதுக்காக தான் மைதா போடுறோம். எக்ஸ்ட்ராவாக இருக்க டோவெல்லாம் வந்து மறுபடியும் நீட் பண்ணி ஷீட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ப்ரூஃப் ஆகிறதுக்காக, அதாவது உப்பி வர்றதுக்காக வைக்கணும். எப்படின்னா ஒரு ரூமில் வந்து ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரூமில் ஜன்னல் இருந்ததுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமில் வந்து இந்த ட்ரேவை அப்படியே கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கணும். ஃபேன் போடக்கூடாது, ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், டோர்லாம் நல்லா ஏர்லாம் போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும், அப்படியே உப்பி வந்திருக்கும். அதை தான் ப்ரூஃப் ஆகுறதுன்னு சொல்லுவோம். இப்போ 1.5 மணி நேரம் கழித்து நம்ம வச்சுருந்த டோ வந்து நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம கட் பண்ணப்போ இருந்த சைஸு. அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரூஃப் ஆன உடனே அதோட சைஸு அப்படியே டபுள் ஆயிரும். இந்த சைஸில் இருந்ததுன்னா போதுமானது. இப்போ வந்து இந்த ப்ரூஃபான டோனட்டை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகணும். எப்போவுமே டோனட் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க டோவை எடுத்து ஆயிலில் போட்டு ஆயிலோட ஹீட்டை வந்து செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டோனட் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ஹீட்டாக இருக்கனால டோனட்டோட கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும். ஆனால் டோனட் வந்து உள்ளே வெந்திருக்காது. அதனால ஆயிலோட ஹீட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டோனட் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டு கலர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டு சைடும் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். ஒரு பிளேட் வச்சு அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே இந்த டோனட்ஸ் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இதில் இருக்க அந்த ஆயிலெல்லாம் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கு நடுவில் தேவையான அளவு சாக்லேட்டை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. சாக்லேட் எப்போயுமே டைரக்ட் ஃப்ளேமில் காட்டினீங்கன்னா தீஞ்சிரும். அதனால் டபுள் பாயிலிங்கில் தான் அதை மெல்ட் பண்ணணும். டார்க் அண்ட் ஒயிட் 2 சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சாக்லேட் வந்து குவாலிட்டியான சாக்லேட் வாங்குங்க. அப்படி என்ன பிராண்ட் வாங்கணும்னு தெரில அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க டோனட் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்க சாக்லேட் எல்லாம் அந்த சாக்லேட் பவுல்லே விழுந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரியே டார்க் சாக்லேட்டில் டோனட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு அதில் ஒரு கோன் செஞ்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா சாக்லேட் பைப் பண்ணுறதுக்காக. சாக்லேட் பைப் பண்ண கோனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறதுனால தேவையான அளவு திக்னஸோட சாக்லேட் வந்து நம்மளால் பைப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ண டோனட்க்கு டார்க் சாக்லேட் பைப்பிங் கொடுத்தா அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ண டோனட்க்கு ஒயிட் சாக்லேட் பைப்பிங் கொடுத்தா அது நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு சாக்லேட்லாம் செட் ஆகிற வர. இப்போ அரை மணி நேரம் கழித்து டோனட் ட்ரேவை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது சாக்லேட்லாம் செட் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சாக்லேட் டோனட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் எதுவும் பிடிக்காதவங்க சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த ப்ளைன் டோனட்டை அந்த சுகரில் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.